வணக்கம். சிவாவின் மக்கள் மன்றம் நியூஸ். உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உடனுக்குடன் பார்த்து மகிழ உங்கள் சிவாவின் மக்கள் மன்றம் நியூஸ் சேனல். அத்தனை பேருக்கும் வணக்கம். என் கணவர் இது சொன்னது அவங்க இருக்கும்போதே வீடியோ பண்ணி இருக்கணும். எங்களுக்கு அப்பெல்லாம் அந்த எண்ணங்கள்லாம் வரவே இல்லை. ஆனா அவங்களுக்கு பதில் நான் பண்றேன். ஏன்னா அவங்க ஊர்ல இருந்து வந்த கையோட ஒரு சின்ன பையன், ஒரு 15, 17 வயசுக்குள்ள அவங்க ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. வந்த உடனே அப்பெல்லாம் கடைகள் இருக்கும், மளிகை கடைகள், அதுல போய் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி சேர்ந்திருக்காங்க. சேர்ந்த உடனே பெரிய பெரிய விஐபி வீட்டுங்களுக்கெல்லாம் சரக்கெல்லாம் கொண்டுட்டு லிஸ்ட் எல்லாம் வரும். இந்த லிஸ்ட்டுங்களெல்லாம் எங்க வீட்டில் அவங்க சரக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு கொண்டுட்டு போய் டெலிவரி பண்ணும்போது கூட போவாங்க. அப்படி போறச்ச ஒரு எப்படி சொல்றது, சப் கலெக்டர் வீடு, அவங்க வீட்டுக்கு இவங்க எப்பவுமே எங்க வீட்டில் சரக்கு கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க. அந்த சப் கலெக்டர் அம்மா எங்க வீட்டுக்காரங்களை பார்த்தாக்கா அவங்க தம்பி இராணுவத்துல இருக்காங்களாம். அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க பேரு பாண்டியா. பாண்டியா வான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு, அவங்களும் சப் கலெக்டர் அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேருமே எங்க வீட்டுல டிஃபனு காஃபி ஏதாவது கையில கொடுத்து சாப்பிட சொல்லி, டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட சொல்லி அப்புறம் தான் அனுப்புவாங்களே. இப்படி அவங்களுக்கு மாசம் மாசம் 2 நேரம் வீட்டுக்கு வர கெஸ்ட்டை பொறுத்து சரக்கு கொண்டுட்டு போடுவாங்க. ஒரு நேரம் அந்த வீட்டுல எங்க வீட்டுக்காரங்க ஒரு செல்ல பிள்ளை மாதிரி எப்பவுமே கொண்டுட்டு போய் அந்த மாதிரி போடும்போது திடீர்னு ஒரு நேரம் சரக்கு வேணும்னு சொல்லிட்டு காலையில ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மத்தியானம் கூட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு தான் போவாங்க எங்க வீட்டுல. அவன் கொண்டு இறக்குவான். எங்க வீட்டுல எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி உள்ள போகும்போது அந்த கலெக்டர், அந்த சப் கலெக்டர் அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல கலெக்டர் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டுல ஏதோ பிரச்சனை. அவங்க ஹஸ்பண்ட் ஓங்கி அந்த அம்மா ஒரு 2-3 அடி அடிச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு. எங்க வீட்டுல அப்பதான் கொண்டுட்டு போய் உள்ள வைக்கிறாங்க. நிறைய கிட்ட ஓடி போயிட்டாங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி, என்னங்க அண்ணாச்சி போய் அடிக்கிறீங்களே, அண்ணாச்சி அண்ணாச்சி என்ன அண்ணாச்சின்னு. உடனே அந்த சப் கலெக்டர் அம்மா, இன்னும் 1 வாரம் 10 நாள்ல அந்த அம்மா கலெக்டரா போகுது. எலை நிப்பாட்டு, யார் நீ? என் புருஷனை கையை எட்டி பிடிக்கிறதுக்கு நீ யாருல? நீ எடு, கையெடு. என் புருஷன் என்ன அடிப்பாரு, நீ யாருல? வேலைக்கு வந்த பையன் வேலையோட நின்றுட்டு போனோம். என் புருஷனை நீ வினவுறதுக்கு நீ ஒன்னும் ஆளு ஒண்ணு கிடையாது. எட்ட போனிட்டாங்க. உடனே அவரு கலெக்டர், அந்த சப் கலெக்டர் அவங்க ஹஸ்பண்ட் திகச்சு போயிட்டு உடனே வெளியில வந்துட்டாரு. எங்க வீட்டுக்காரங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அக்காங்கிற வார்த்தை, தம்பிங்கிற வார்த்தை, அடுத்த வார்த்தை பேச மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரங்க இந்த அம்மாவை அடிச்ச உடனே இவங்க எங்க வீட்டுல போய் தடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு. வந்த உடனே முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுல அப்படியே சரக்கெல்லாம் வச்சுட்டு அதை கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு நிறைய வெளியில அவரு அந்த அண்ணாச்சி, அந்த கலெக்டருடைய, அந்த சப் கலெக்டருடைய அந்த ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்காரங்க கையை எட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பாண்டியா, தப்பா நினைக்காத. எங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருச்சுனாக்கா அவங்க பெத்தவங்களே வந்தா கூட சரி, போ வெளியிலன்னு சொல்லிடுவாவா. அந்த மாதிரி குணம் உள்ளவா. என்ன, அவ எனக்கு கொடுக்குற மரியாதை வேற, பெத்தவங்களுக்கே அவ தூக்கி எரிஞ்சிருவா. அவ அந்த மாதிரி ஆள் அவா. நீ எதுவும் தப்பா நினைக்காத. எங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் வாய் வார்த்தை வந்துருச்சு. அவ கொஞ்சம் துடுக்கா ஒரு வார்த்தை விட்டுட்டா, நானும் அடிச்சுட்டேன். வீட்டுக்குள்ள அவ கலெக்டரும் கிடையாது, நான் அவர் விவசாயி. யாரு, கலெக்டர் அம்மா வீட்டுக்கார் கலெக்டர் அம்மா படிச்ச மாதிரி அவர் படிக்கல. ஆனா அவர் விவசாயத்தை ஃபுல்லா பாத்துக்கிடுவாரு. புருஷன் மண்டாட்டி சார், நீ சின்ன பையன்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது. எங்க வீட்டுல கண்ணு கலங்கி போச்சு. அப்புறமா கடைக்கு ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்காரங்க அந்த கலெக்டர் அம்மா வர சொல்லி, வந்த உடனே மறுபடியும் அதே டேபிள்ல உட்கார வச்சு, உனக்கு தெரியாது, புருஷன் மண்டாட்டி சண்டைன்னா அப்படித்தான். யார் சண்டைக்கு வேணாலும் போயிடலாம், புருஷன் மண்டாட்டி சண்டைக்கு மாத்திரம் போகவே முடியாது. இப்ப வெட்டிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷமே சேர்ந்துக்கிடுவாங்க. நீ சின்ன பையன், உனக்கு தெரியாது. எங்க வீட்டுல அது ஆழமா பதிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆன உடனே எனக்கு முதல்ல சொன்ன வார்த்தை இந்த ஒரு வார்த்தை. அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க எங்க வீட்டுக்காரங்க. முதல்ல போன விருந்து
இந்த ஏரிக்கரையிலேன்ட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் கிடையாது. கல்யாணகுமாரும், தேவிகா அம்மாவும் சிலவங்க சொல்றாங்க, அ ஜென்ட்ஸ் பேர் சொல்லும்போது மொட்டையா சொல்லிர்றீங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து சொல்லும்போது அப்படிதான் வரும். மன்னிச்சிருங்க. கல்யாணகுமார் ஐயாவும், தேவிகா அம்மாவும் நடிச்ச அது படம் பேர் எனக்கு தெரியல. அவங்க வீட்ல தான் எங்களுக்கு திருமணம் ஆன உடனே முதல் விருந்து. ஏன்னா, அவங்களுக்கு 3 பையன். அந்த 3 பையன்ல எங்க வீட்டுக்காரங்களையும் ஒரு பையனா அந்த அம்மா நெனைப்பாங்க. எங்கள முதல்ல எங்கள அழைச்சு, எங்களுக்கு விருந்து குடுத்தவங்க, அந்த ஏரிக்கரையினிலே இந்த பாட்டு வரும்ல, அந்த வீட்ல உள்ள அந்த டைரக்டரா, புரொடியூசரா எனக்கு அதெல்லாம் தெரியல. இனிமே தான் அதெல்லாம் பார்க்கணும். அந்த வீட்ல. 2வது விருந்து கலெக்டர் அம்மா வீட்ல. என்ன கூட்டிட்டு கலெக்டர் அம்மா வீட்டுக்கு உள்ள போன உடனே, "வாம்மா, உட்காரு. உன் புருஷன் சொல்லியிருப்பானே, இங்க நடந்த கதைய." "ஆமாங்கம்மான்னே." பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கணும். புரியுதா? எந்த இடத்துலயும் விட்டே குடுக்கக் கூடாது புருஷன. அப்பதான் அவ தலை நிமிர்ந்து வாழ முடியும். புரியுதா? எனக்கு இன்னமும் எப்படி 45 வருஷத்துக்கு முன்னால உள்ளத நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னடானாக்கா, திருமணம் பண்றாங்க. 4 நாள், 5 நாள் வாழ்றாங்க. உடனே கருத்து வேறுபாடுங்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடுல இந்த பக்கம் ஒரு 10 பேரு, அந்த பக்கம் 10 பேரு. பொழைப்பு இல்லாதவனுங்கெல்லாம் பொழைப்ப தேடி, இந்த கணவன் மனைவியும் அக்கா பிச்சு கருத்து வேறுபாடாம். நீ எத்தனை பேத்த வேணாலும் நீ கட்டிக்கணிட்டு இந்த பக்கம் ஒரு 10 பேரு, நீ இந்த பக்கம் பிரிஞ்சு போ, நீ எத்தனை பேர் வேணாலும் நீ கட்டிக்கணிட்டு இந்த பக்கம் 10 பேரு. என்னங்க கருத்து வேறுபாடு? இறைவன் கொடுத்த இந்த 9 வாசல் தாங்க உறுதி. இதுல எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த 9 வருஷங்கள் 9 இறைவன் கொடுத்த தோரங்கள் மாறவே மாறாது. சாப்பிடுற இடத்துல தான் சாப்பிட முடியும், பார்க்குற இடத்துல தான் பார்க்க முடியும். இதை மாத்திருவாங்களா இந்த கருத்து வேறுபாடு வர்றவங்க? நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, யோசிங்க. நான் யோசிக்கிறதுக்காக தான் சொல்றேன். 3வது ஆள், கணவன் மனைவிக்குள்ள 3வது ஆளை விடவே விடாதீங்க. பாருங்க, அந்த கலெக்டர் அம்மா பெத்த தாய் தோப்பனையே விடாதான். அவங்க வீட்டுக்காரங்க சொல்றாங்க, என் புருஷன் என்ன அடிக்கட்டோங்குது அந்த அம்மா. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏஜ் ஆயிட்டு இருக்கும், இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அம்மா பேர்லாம் எனக்கு தெரியல. ஆனா எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, பெண் என்ன அப்படி இருக்கணும்டிம்பாங்க. அப்பப்போ எனக்கு சில நேரங்கள்ல ஒரு மாதிரி மனசு வருத்தம் வரும்போது எங்க வீட்டுக்காரங்க உதாரணத்துக்கு எடுத்து காட்டினவங்க எல்லாம் ஞாபகத்து. எங்க வீட்டுக்காரங்க எனக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்றதை விட அவங்க சொல்லியிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு அத்தனை பேரும் அப்படியே பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த நேரம்லாம் எனக்கு இந்த மாதிரி யோசனைலாம் இல்லை. ரொம்ப நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து டிராவல் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அவங்களையும் சின்ன பையனாவும் நினைச்சிட்டு இருந்தேன், எங்க வீட்டுக்காரங்களையும். நானும் சின்ன பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவங்க போன பிறகுதான் நான் சீனியர் சிட்டிசனுங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. நானும் என்னைக்கு வேணாலும் ரிட்டர்ன் டிக்கெட் கையில தான். ஆனா உங்களுக்கு பதிய வச்சிடணும்ல. ஜாகிரதை, சிந்திச்சு செயல்படுங்க. 3வது ஆளுக்கு உள்ள எங்க கணவன் மனைக்கு மத்தியில பெத்த தாயா இருந்தா கூட விடாதீங்க. பெத்த தாயா இருந்தாலும் தொப்புள் கொடி அத்து கீழே போட்ட உடனே நீ யாரோ நான் யாரோ. கணவன் மனைவி தான் உண்மையான உறவு. அதை நல்லா சிந்திச்சு வச்சுக்கிடுங்க. நன்றி, வணக்கம். ஏதாவது அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் சிவாவின் மக்கள் மன்றம் நியூஸ் சேனல் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழுங்கள். மக்கள் மன்றம் நியூஸ் சேனல்.